கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 19 நவம்பர் இந்த டேட்டை தொடர்புடைய முக்கியமான தினங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 19 to 25 நவம்பர். இது வந்து ஒரு வீக். என்ன வீக்குன்னு கேட்டால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக், உலக பாரம்பரிய வாரம். இதை யார் இந்தியாவில் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்திய தொழில்துறை. இதோடைய நோக்கம் கேட்டால் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. உலகளவில் ஒரு இடத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரம் வந்து பொதுவாக ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐநாவை சார்ந்திருக்கிற யுனெஸ்கோ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து ஹெரிட்டேஜ் அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இப்போ 2025 யுனெஸ்கோ இந்தியாவில் ஒரு பிளேஸ்க்கு ஹெரிட்டேஜ் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மராத்திய பேரரசின் இராணுவ தளங்கள். மொத்தம் ஒரு 12 பிளேசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மராத்திய பேரரசின் இராணுவ தளங்கள் மகாராஷ்டிராலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. மொத்தம் 12. இதில் 11 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலையும், 1 மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த 1 தான் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்பாங்க. என்னது செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் 19 நவம்பர் நேஷ்னல் இன்டகிரேஷன் டே, தேசிய ஒருமைப்பாட்டு தினம். இந்தியாவோட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இவங்களுடைய பிறந்த தினம். இந்தியாவோட முதல் பெண் பிரதமரும் இவங்களே. இந்த கொஷின் டேஸில் நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க, மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் 19 நவம்பரில் அடுத்து பார்க்க போகிற டே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே, சர்வதேச ஆண்கள் தினம். இதே மாதிரி மார்ச் 8 கேட்டால் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ சர்வதேச மகளிர் தினம் என்ன பண்ணுறாங்க, உலகளவில் மார்ச் 8 வந்து கடைபிடிக்கிறாங்க. ரெண்டுமே முக்கியமான டேஸு. இதுக்கப்புறம் 19 நவம்பரில் அடுத்து பார்க்க போகிறது வேர்ல்டு டாய்லெட் டே. இது ரொம்ப முக்கியமானது. ஐநா பார்த்தீங்கன்னா 2013 இந்த டே என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் க்ளீன் இந்தியா ஸ்கீம் சொல்லி ஒன்று இருக்குது, அதாவது ஸ்வச் பாரத் அபியான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2 அக்டோபர் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வெர்ஷன் 2. இந்த ஸ்கீமோட நோக்கம் கேட்டால் இந்திய நாட்டை தூய்மையாக வச்சுருக்கணும். இதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தையும் உறுதிப்படுத்தணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் இருக்கணும். இதை வச்சு தான் நம்ம நாட்டில் இந்த க்ளீன் இந்தியா திட்டம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்தது 19 நவம்பர் பிஎம்பி ஃபார்மேஷன் டே. பிஎம்பினா அதோடைய ஃபுல் ஃபார்ம் பாரதிய மகிழா பேங்க். இந்த பேங்க் பெண்களால் பெண்களை கொண்டு நிர்வகிக்கப்பட்ட வங்கி. இப்போ இந்த பேங்க் இல்லை, இந்த பேங்க்கை இன்னொரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிஎம்பி எப்போ உருவாச்சுன்னு கேட்டால் 19 நவம்பர் 2013 இந்திரா காந்தி அம்மையார் இவங்களுடைய பிறந்த நாளில் தான் இந்த பேங்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சுன்னா டெல்லியில் இருந்துச்சு. இந்த பேங்க்கோட முதல் பெண் தலைவராக யார் இருந்தாங்க? உஷா ஆனந்த் சுப்பிரமணியன் சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த பேங்க்கை இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்களா? எந்த பேங்க்கோட சேர்த்துட்டாங்க? எஸ்பியோட சேர்த்துட்டாங்க 1 ஏப்ரல் 2017. நெக்ஸ்ட் ஒன் 19 நவம்பரில் பெண்கள் தொழில் முனைவோர் தினம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.